Nice morning to all. Last class we are talk about the fourth lesson poem, The Ant and the Cricket. Then now we talk about the fourth lesson, supplementary, The Aged Mother. Written by Macho Basho. This story is a Japanese folktale story. The story between the love of mother and son. இந்த கதை எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு ஜப்பானில் இருக்கிற ஃபோக்டேல் மீன்ஸ் கிராமப்புறம், அங்கிருந்து எடுக்கப்பட்டது. அந்த கதையை மென்ஷன் பண்ணி எடுக்கப்பட்டது. இது எதுக்காக இந்த ஸ்டோரி அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் கேப்பில் 2 பேருக்கும் இடையிலான அன்பையும் பாசத்தையும் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் எவ்வளோ டேலண்டடாக இருப்பாங்க, எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சிருப்பாங்க, அவங்களோட புத்தி அறிவு எப்படி ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது த கவர்னர் ஆஃப் ஷைனிங் கண்ட்ரி, இந்த ஷைனிங்கிற ஒரு நாட்டில் இருக்கிற கவர்னர்னால் ஆளுநர். அவர் ரொம்பவுமே எப்படி இருப்பார்னா, ஹார்ட்லெஸ் பர்சனாக இருப்பாங்க, இரக்கம் இல்லாமையே இருப்பாங்க. அவர் என்ன ஒரு ரூல் போட்டிருப்பார் அப்படின்னா, ஏஜான எல்லாமே கருணை கொலை செஞ்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருப்பார். அதாவது வயது முதிர்ந்த எல்லாருமே மரணத்துக்கு உட்பட்ட வேண்டும், மரணத்துக்குள்ளாகணும்னு சொல்லி அவர் ஒரு ரூல் வச்சுருப்பார். ஆனால் ஒரு லவ்வபிள் சன் அஃபெக்ஷனேட் சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்களோட அம்மாவை கேர் பண்ணி, வயசான அம்மாவை அவன் என்ன பண்ணுவான், ஷோல்டரில் கேர் பண்ணி ஒரு ஹில்ஸோட எட்ஜில் போய் மறைச்சி வச்சு ஒளிச்சு வச்சுருவான். அந்த குயல் கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவனை சர்ச் பண்ணி அங்கே கொண்டு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாட்டி, அந்த ஏஜ்டான மம்மி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி ஏஜ்டு பர்சனை சாவடிக்கிறது, கொலை செய்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப முட்டாள்தனமான யோசனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவார், அவரோட ஆர்டர் போட்டதை ரீவோக் பண்ணிப்பார். ரீவோக்னால் திரும்ப வாங்கிக்குவார். ஓகேவா? இல்லை கேரக்டர் என்னென்ன கேரக்டர் அப்படின்னா, த ஏஜ்டு மதர், த யங் ஃபார்மர் அண்டு த டெஸ்போட்டிக் லீடர். அதாவது அந்த கவர்னர் தான். ஓகேவா? டெஸ்போட்டிக் மீன்ஸ் எதோச்சதிகாரமான இந்த ஆளுநர் இருப்பார் இல்லையா, அவர் தான் டெஸ்போட்டிக் லீடர். ஃபஸ்ட்டு, this Japanese folktale is also known as the story of the aged mother. It highlights that the aged are sharp-witted. It describes the love and affection a son and his mother have for one another. இது ஒரு ஜப்பானிய கிராமப்புற கதையிலிருந்து ஒரு வயசான அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில் இருக்கிற அன்பையும் பாசத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வச்சு இதை என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டோரியை மேக் பண்ணியிருப்பாங்க. Long ago there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. They owned a bit of land which supplied them with food and they were humble, peaceful and happy. Long ago, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி
அந்த அம்மாவும் பூவர் ஏழை விவசாய பையனும் அவங்க எங்கே இருந்தாங்க, ஒரு மலை அடிவாரத்தில். அவங்க அம்மா எப்படிப்பட்ட விடோயர், அதாவது ஹஸ்பண்ட் இல்லாமல் அந்த அம்மாவும் பையனும் மட்டும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. தே ஓன்ட் எ பிட் ஆஃப் லேண்ட், அவங்களுக்குன்னு ஒரு துண்டு நிலம் மட்டும் வச்சுருந்தாங்க. அவங்க அதில் வர ஏர்னிங்கை வச்சு, அதில் செய்கிற ஏர்னிங்கை வச்சு அவங்க அம்மாவும் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, த ஃபுட் அண்ட் தே வேர் ஹம்பிள், ரொம்ப பணிவானவனாகவும் பாசமானவனாகவும் அமைதியான அமைதி பீஸ்ஃபுல்லானவனாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துட்டு வராங்க. த கண்ட்ரி ஷைனிங் வாஸ் கவர்னர்டு by a despotic leader who thought a warrior had a great and proudly shrinking from anything suggestive of failing health and strength. This caused him to send out a cruel proclamation. Then entire province was given strict orders to immediately put to death all aged people. Those were barbarous days, and the custom of abandoning old people to die was not uncommon. The poor farmer loved his aged mother with tender reverence, and the order filled his heart with sorrow. But no one ever thought twice about obeying the mandate of the governor. So, with many deep and hopeless sighs, the youth prepared for what at that time was considered the kindest mood of death. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஷைனிங், த கண்ட்ரி ஆஃப் ஷைனிங் வாஸ் கவர்னர்டு, அந்த ஷைனிங்கிற ஒரு கண்ட்ரி ஏதோ சதிகார தலைவன், அந்த டெஸ்பாட்டிங்கிறது சதிகாரன்னு அர்த்தம், ரொம்ப கொடுமைக்காரனாக இருக்கிறவங்க, அந்த லீடர், அது மாதிரியான லீடர்கிட்ட மாட்டிக்கிச்சு அந்த ஷைனிங்கிற கண்ட்ரி. அவன் என்ன பண்ணான், அவன் ஒரு போர் வீரனாக இருந்தால் கூட ரொம்பவும் கோழைத்தனமாகவும் எல்லாத்துலேயும் பேக் அடிக்கிறவனாகவும் இருந்தாங்க. ஆனால் அவன் எப்படி இருந்தான், அவனோட போல்ட்னஸ்ஸு, பாடி ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் எப்படி இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிட்டு இருந்தான். இது அவனுக்கு ஒரு கொடூரமான அறிவிப்பு வெளிவர, அதாவது போரில் அவன் ரொம்ப கோழையாக இருந்ததுனாலையும் அவனுக்கு எப்படி இருந்துச்சு, உடம்புல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, பட் அவனோட மைண்டு கெப்பாசிட்டி ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, த என்டையர் ப்ரொவின்ஸ் வாஸ் கிவன் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், அந்த மாநிலம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறான், அதாவது வயசானவங்க எல்லாத்தையுமே கம்பல்சரி என்ன பண்ணணும், சாவடிக்கணும்னு சொல்லி அவன் ஆர்டர் போடுறான். அது எப்படி இருந்துச்சு, பார்பரஸ் டேஸ், காட்டு மிராண்டித்தனமாக, பார்பரஸ்னால் ரொம்ப கொடூரமாக, காட்டு மிராண்டிங்கிறாங்கல்ல, ஒன்றுமே தெரியாதவன் மீன்ஸ் சைக்கோ மாதிரி அவன். Those were barbarous days and the custom of abandoning old people, அந்த ஓல்டு ஏஜ்டு பர்சனெல்லாம் சாவடிக்கிறதுக்காக கூட்டு போய் தள்ளுறது. The poor farmer loved his aged mother with tender reverence and the order filled his heart with sorrow. அந்த ரொம்ப பூவரான ஃபார்மர் என்ன பண்ணுறான், ஏழை விவசாயி என்ன பண்ணுறான், அம்மாவை ரொம்ப நேசிக்கிறவனாகவும், அந்த ஆர்டர் கேட்ட உடனே அவனுக்கு என்னாச்சு, அவனோட ஹார்ட்டு ஃபுல்லாக சாரோ மீன்ஸ் கவலை, சோகமாக ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறான், அந்த கவர்னரோட ஆர்டருக்கு பணிஞ்சு போகிறது, இதை அக்செப்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறான்னா, அதாவது ரெவரன்ஸ் மறுபடியும் கன்சிடர் பண்ணும் இதை அப்படின்னு சொல்லி மற்ற யாருமே என்ன பண்ணல, யோசிக்கல. ஆனால் அந்த வித் மெனி டீப் ஹோப்லெஸ் ஷைஸ் என்ன பண்ணுறாங்க, யாருக்கிட்டேயுமே அந்த சிந்தனை இல்லாதனால, நம்பிக்கை இல்லாதனால எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெருமூச்சோட அந்த ஃபார்மரு ப்ளஸ்ஸு
எல்லா பேரண்ட்டுமே அதாவது வயசானவங்களை வந்து இது பண்ணுறதுக்காக சாவடிக்கணுங்கிறக்காக அந்த பையங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இந்த இரக்கமில்லாத செயலுக்காக ரொம்ப வருந்தி மனசே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த வயசானவங்களையெல்லாம் கொலை செய்கிறக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் அட் sundown when his day's work was ended. அந்த சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, அவனோட மைண்டில் ஒர்க்கு முடிஞ்ச உடனே he took a quantity of unwhted rice which was the principal for the poor. அதாவது வந்து அந்த ஏழை மக்கள் வந்து முக்கியமான தேவை நீடு என்னது, அதை அரிசியை எடுத்து சமைக்கிறாங்க. அதாவது தீட்டப்படாத அப்படின்னா அன்வைட்டன்ட், அதை இதை பண்ணாமல். இப்போ நம்மளாம் ரைஸ் வந்து எடுக்கிறோம், மூட்டையில் எடுக்கிறோம், அதெல்லாம் எப்படி இருக்கும், ரைஸ் மில்லில் போய் அந்த நெல்லெல்லாம் அரைச்சி நல்லா ஷைனிங்காக பாலிஷ் பண்ணி வருது இல்லையா. ஆனால் அது மாதிரி இல்லாத அந்த நெல் இருக்கிற அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு அன்வைட்டட், அந்த கொஞ்சம் கலராக இருக்கும், அது மாதிரி அரிசி எடுத்து என்ன பண்ணுறான், சமைக்கிறான். And he cooked, dried it and tied it in a square cloth which he swung in a bundle around his neck. Along with a ground filled with cool sweet water. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற துணியில் வந்து அதை வந்து என்ன பண்ணுறான், அரிசியை வந்து எடுத்து சமைச்சு அதை வந்து காய வச்சு எடுத்து ஒரு துணியில் கட்டிக்கிறான். அதை வந்து ஒரு பண்டிலாக மூட்டையாக வச்சு கட்டி அதை வந்து என்ன பண்ணுறான், ஒரு கூலிங் வாட்டருக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து ஸ்வீட் வாட்டர் தண்ணி வந்து நல்லா கூலிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணுங்கிறதுக்காகவும் அதையும் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறான், ஸ்வங் இன் ஏ பண்டில்னால் அதை கட்டுறது, எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிக்கிறான், அவனோட கழுத்தோடு சேர்த்து மாட்டிக்கிறான். Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. The road was long and steep. The narrow road was crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. In some places they lost and confused, but he gave no heed. One path or another, it mattered not. On he went, climbing blindly upward, ever upward, towards the high bare summit of what is known as Abstania, the mountain of the abandon of the aged. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அந்த வயசான அம்மாவை தன்னோட ஷோல்டரில் தூக்கிக்கிட்டு அந்த மவுண்டனை பார்த்து என்ன ஃபுல்லாக போகிறான், ஏறிக்கிட்டே தூக்கிட்டே அவங்கள தூக்கிட்டு அவனோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ரோடு எப்படி இருந்தது, லாங் அண்டு ஸ்டீப்பு, ரொம்ப நீளமாகவும், ஸ்டீப் மீன்ஸ் சரிவாக இருக்கிறது. த நேரோ ரோடு வாஸ் கிராஸ்டு அண்டு ரீக்ராஸ்டு, அது எப்படி இருக்குது, அதாவது குறுக்கு மறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குது. அங்கே அந்த வழியில் யார் யார் இருக்கிறாங்க, பை மெனி பார்ட்ஸ் மேடு பை த ஹண்டர்ஸ் அண்ட் உட்கட்டர். ஹண்டர்ஸ்னால் வேட்டைக்காரர்களும் மரம் வெட்டுறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. இன் சம் பிளேஸ் த லாஸ்ட் ஆஃப் கன்ஃபியூசஸ், இந்த சில பிளேசஸில் எப்படி இருக்குது அந்த ரூட்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசஸாக இருக்குது. எப்படின்னா 1 ரோடு வந்து ஒரு சைடில் போய் ஜாயிண்ட் ஆகும், இன்னொன்று அப்படியே கட் ஆகும், இது மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனதாக இருக்குது. ஆனால் வந்து அவன் என்ன பண்ணுறான், அதையெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, குழப்பமாக இல்லாமல் இதையெல்லாம் வந்து அவன் வந்து பொருட்படுத்தவே இல்லை. இட்ஸ் மேட்டர்டு நாட், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஆன் ஹி வென்ட் கிளைம்பிங் பிளைண்ட்லி அப்வர்டு, அவனுக்கு வந்து அந்த ஒத்தையடி பாதை தான் அல்லது மற்ற பாதையும் அவனுக்கு வந்து என்னாச்சு, ஒரு பிரச்சனையே பண்ணல. ஏன்னா அவன் தொடர்ந்து
மேலே போய்கிட்டே அப்வர்ட்ஸ் குருட்டுத்தனமாக ஏறுறான். பிளைண்ட்லி பிளைண்ட்லி அந்த ஏறதை வந்து ஒரு குருட்டுத்தனமாக கண் இல்லாதவனாட்டம் குருடனாட்டம் அப்படியே அவன் பாட்டுக்கு சரசரன்னு ஏறிக்கிட்டே இருக்கிறான். அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது ஆதரவற்ற முதியோர்கள்லாம் விடப்படும் உபாட்சுயமா அப்படிங்கிறது மலையில் உயரமான ஒன்றுமே இல்லாத உச்சியை பார்த்து ஏறிக்கிட்டே இருக்கிறான். அபாண்டிங் ஆஃப் ஏஜ்டு, ஒன்றுமே இல்லாத ஏறிக்கிட்டே இருக்கிறான். The eyes of the old mother were not so dim, but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. Her son did not know the mountain's many paths, and his return might be one of danger. So she stretched forth her hand and snapping the twigs from grasses as they passed. She quietly dropped a handful every few steps of the way, so that they were climbed the narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. At last the summit was reached. Weary and heart-sick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. Gathering fallen pine needles, he made a soft cushion and tenderly lifted his old mother on it. He wrapped her padded coat more closely about the stooping shoulders, and with tearful eyes and an aching heart he said farewell. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, the eyes of the old mother were not so dim, but they noted the reckless hastening from one path to another. அந்த வயசான அந்த அம்மாவை தூக்கிட்டு கண்ணில் வந்து எப்படி இருக்குது, அவனோட கண்ணீர் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கண் எப்படி தெரியுது அவனுக்கு, அந்த ரிஸ்கான வேலிருந்து அடுத்த ஒன்றுக்கு வேகமாக போகணுங்கிறத மட்டும்தான் அவன் என்ன பண்ணுறான், நோட் பண்ணுறான். அண்டு ஹர் லவ்விங் ஹார்ட் க்ரூ ஆங்ஸியஸ், அவனோட மைண்டில் வந்து ரொம்ப அவங்க அம்மாவை சேஃபாக வச்சுக்கணுங்கிறது மட்டும்தான் அவனுக்கு வந்து ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பையன் வந்து மலையில் பலதரப்பட்ட அதாவது நிறையா ரூட் இருக்கும், அவனுக்குலாம் அது என்னன்னே தெரியாது. அவன் எப்படி திரும்பி வருவானோ, திரும்பி வர்றப்ப அது வந்து எப்படி இருக்கும், ரிஸ்க்காக இருக்கும், ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஆனால் அவங்க போகிறப்ப அவள் என்ன பண்ணுறா, அந்த ஹேண்ட்ஸை வந்து நீட்டி இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்டு செடியிலலாம் கொழுந்து குச்சியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரித்து போட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா ரிட்டன் வர்றப்ப அவங்க வழி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் ஒடிச்சு விட்டே போகிறாங்க. அவங்க பின்னால் இருந்த அதாவது the narrow path behind them was dotted at frequent intervals. அது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பேக்கில் இருந்து பின்னால் இருக்கிற அந்த சின்ன ரூட்டை வந்து அங்கங்கே கேப் விட்டு அந்த இதை வித் த பைல்ஸ் ஆஃப் ட்ரிக்ஸ், அந்த கொழுந்து டைனி பைல்ஸ்னால் சின்ன குச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறையா சேர்த்து வச்சுறாங்க. At last the summit was reached. அவன் என்ன பண்ணுறான், கடைசியில் அந்த மலை உச்சியை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. வியரி அண்டு ஹார்ட் சிக், ரொம்ப வந்ததுனால அவனுக்கு அந்த அம்மாவை தூக்கிக்கிட்டு வந்ததுனால அந்த ஹார்ட் எப்படி ஆயிடுது, ரொம்ப சோர்வாயிடுது, டயர்டாயிடுது. The youth gently released his burden and silently prepared a place of comfort at his last duty to the loved one. அவன் என்ன பண்ணிடுறான், தான் நேசித்த அம்மாவை ஒருத்தி வந்து இறுதி கட்டமாக
அவங்களுக்கு லாஸ்ட்டு கடமையாக வந்து இதை ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்த வந்து அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவன் அதுக்கு என்ன பண்ணுறான், கேதரிங் ஃபாலன் பைன் நீடில்ஸ் he made a soft cushion and tenderly lifted his old mother. அவன் அந்த பைன் மரம் இருக்குது இல்லையா, அதில் வந்து மேலேருந்து உளுந்துருக்கும்ல, அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு குஷன் மாதிரி வந்து ஒரு பெட்டை வந்து அவங்க அம்மாவுக்கு வச்சிடறான். அவனோட he wrapped her பேடட் கோட், அந்த நீண்டமாக இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுறான், அவனோட கூன் விழுந்த அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அபவுட் த ஸ்டூப்பிங் ஷோல்டர்ஸ்னால் அந்த பின்னாடி முதுகு வந்து கூன் விழுந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு டியர்ஃபுல் ஐஸ் அண்டு ஏக்கிங் ஹார்ட். டியர்ஃபுல் ஐஸ் அப்படின்னா அந்த ஐப்ரோஸ் வந்து ரொம்ப அழுகிற மாதிரி இருக்கிறது, அந்த கண்ணீரோடு இருக்கிற கண்ணும் ரொம்ப ஏக் மீன்ஸ் வலி வேதனையான உள்ளத்தோடையும் என்ன பண்ணுறா, ஹீ செட் ஃபேர்வெல், நான் வந்து போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு தேவையான அந்த பிளேஸில் கொண்டு போய் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் அப்படியே அழுதுகிட்டே நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். The trembling mother's voice was full of unselfish love as she gave her last injection. Let not thin eyes be blinded, my son, she said. The mountain road is full of dangers. Look carefully and follow the path of which holds the piles of twigs. They will guide you to the familiar path farther down. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands, all scratched and soiled by their work of love. His heart broke within, and bowing to the ground, he cried aloud, "Oh, honorable mother, your kindness breaks my heart. I will not leave you. Together we will follow the path of twigs, and together we will die." And the trembling mother's voice was full of unselfish love. அவங்க அம்மாவோட குரல்லேருந்து எப்படி தெரியுது, அன்செல்ஃபிஷ் சுயநலமே இல்லாமல் அது எப்படி தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வில் அன்பாலேயே இருக்குது. ஷிவரிங்னா நடுக்கமாக, ட்ரம்பிளிங்னாலும் இங்கே நடுக்கமான. அவங்க கடைசியாக ஒரு ஆர்டர் சொல்கிறாங்க, லெட் நாட் தின் ஐஸ் பி பிளைண்டட், உன்னோட கண் வந்து குருடாகாமல் இருக்கணும். என் அன்பு என் மகனே, உன்னோட கண் மட்டும் கடைசியில் எப்படி ஆகணும், குருடாகாமல் இருக்கட்டும். she said, the mountain road full of dangers, இந்த மலை பாதை எப்படிப்பட்டது, ரொம்ப டேஞ்சரானது. look carefully and follow the path which holds the piles of twigs, அந்த கொழுந்து குச்சியெல்லாம் கிடக்கிற பாதையிலையே நீ போங்க. அவங்க வரையில் தான் உடச்சி விட்டே வந்தாங்க இல்லையா, அந்த பிளேஸ்லையே போங்க. they will guide you to the familiar path farther down, அது என்ன பண்ணும், அந்த தொலை தூரமாக போகிறப்ப உனக்கு அந்த பாதை வந்து வழிகாட்டும். they will guide to familiar path. the sun surprised eyes looked back, அவன் கண் எப்படி இருந்தது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எப்படின்னா பாதையை திரும்பி பார்த்தான். அவன் வந்து அவங்க அம்மா செஞ்ச வேலையை பார்த்துட்டு, அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு வராங்க, வர வர அந்த குச்சியெல்லாம் உடச்சி வச்சு அவனுக்கு வழி தெரியணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டே வந்தாங்களே. இந்த வயசான டைம்லையும் அவங்க கையை வச்சு முடியாத டைமில் கூட இவனுக்கு ரூட் தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, போட்டு வராங்க. his heart broke within, bowing to the ground, அவனோட இது என்ன ஆயிடுச்சு, ஹார்ட்டு ஃபுல்லாக வந்து ப்ரோக்னா உடஞ்சிருது. அவங்க அம்மா செஞ்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. he cried aloud, ரொம்ப சவுண்டாக அழுகிறான். ஓ ஹானரபுள் மதர், யுவர் கைண்ட்னஸ் பிரேக்ஸ் மை ஹார்ட், அம்மா நீ செஞ்ச எனக்கு இந்த செயல் வந்து உன்னோட ஹானரபுள்னா மரியாதைக்குரிய அம்மா தாயே, உன்னோட இந்த பாசம் பரிவு வந்து என்னோட உள்ளத்தையே என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப உடைய வச்சிருச்சு. ஐ வில் நாட் லீவ் யூ, நான் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். டுகெதர் வி வில் ஃபாலோ த பாத் ஆஃப் ட்விக்ஸ்,
ஒன்றாவே நம்ம போகிறதுனாலும் ஒன்றாவே போகலாம், இல்லை இங்கேயே இறக்கணுனாலும் இங்கேயே ஒன்றாவே செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். Once more he shouldered his burden and hasted down the path through the shadows and moonlight to the little hut in the valley. Beneath the kitchen floor was walled closet for food, which was covered and hidden from view. There the sun hid his mother, supplying her with everything she needed, continuously watching and fearing she would be discovered. Time passed and he was beginning to feel safe when again the governor sent forth heralds bearing an unreasonable order, seemingly as a boast of his power. His demand was that his subjects should present him with a rope of ashes. அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஒரு தடவை அவங்க அந்த ஷோல்டர்ஸை கண்ணோட அந்த மறுபடியும் வந்து அந்த சுமையை வந்து தூக்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு தேவையான திங்ஸு அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், மறுபடியும் அவனோட ஐஸில் வந்து நினச்சி பார்த்துட்டு அவன் வந்து அவசரமாக அந்த ரூட்லேருந்து இறங்கி நிழலில் பார்த்துட்டு நிலா வெளிச்சத்துலேயும் அந்த இதில் ஹில்ஸ்லேயே என்ன பண்ணுறான், போய்கிட்டே இருக்கிறான். ஒரு சிறிய குடிசைக்கு போயிடுறான். சமையல் செய்கிற இடத்துக்கு கீழே அந்த வாலடு க்ளோஸ்டு ஃபார் ஃபுட்டு, அது கீழே தான், அதாவது அந்த சமையல் செய்கிற இடத்துக்கு கீழே ஒரு சுவராக இருந்துச்சு, சாப்பிட்ற இடம் இருந்துச்சு அந்த இடத்துக்கு. which was covered a hidden from view. அந்த இடம் எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தோட பார்வைக்கும் மூடப்பட்டு தெரியாமையே இருந்துச்சு. there the sun hid his mother. அங்கே என்ன கொண்டு போகிறான், அங்கே கொண்டு போய் அவங்க அம்மாவை ஒழிச்சு வைக்கிறான். அங்கே அவங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சப்ளை கொடுக்குறான். தொடர்ந்து வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்களோ என்ற ஒரு பயத்திலேயே என்ன பண்ணுறான், வாட்சிங் அண்ட் ஃபியரிங் ஷி வுட் பி டிஸ்கவர்டு. அந்த பயத்திலேயே போய் காலம் என்ன ஆகுது, போய்கிட்டே இருக்குது. அவன் பாதுகாப்பாக இருக்கிற ஃபீல் பண்ணுறான். டைம் பாஸ்டு அண்ட் ஹி வாஸ் பிகினிங் டு ஃபீல் சேஃப் வென் எகெயின் த கவர்னர். மறுபடியும் என்ன பண்ணுறான், அப்போ அந்த கவர்னர் அவரோட அதிகாரத்தை பெருமையாக சொல்லணுங்கிறக்காக என்ன பண்ணுறான், மறுபடியும் ஒரு காரணம் இல்லாத ஆர்டரை சொல்கிறான். அதாவது நம்மளோட தூதுவர் இருப்பாங்களே, நமக்கு கீழே இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட சொல்கிறான். பீப்புள்ஸ் தமக்கு சாம்பல் கயிறு, அது இங்கே இருக்கும் பார். ஹி டிமாண்ட் வாஸ் ஹிஸ் சப்ஜெக்ட் ஷுட் ப்ரெசன்ட் இன் எ ரோப் ஆஃப் ஆசஸ். சாம்பல் கயிறு ஒன்றை கொண்டு பரிசாக கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா பீப்புள்ஸுமே, அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே கொடுக்கணும்னு அவன் மறுபடியும் ஆர்டர் போடுறான். த என்டையர் ப்ரொவின்ஸ் ட்ரெம்பிள்டு வித் ட்ரெட்டு. இது அந்த இது ஃபுல்லாக ஸ்டேட் ஃபுல்லாக என்ன ஆகுது, ப்ரொவின்ஸ் அது ரொம்ப ஃபியராக நடுங்குறாங்க எல்லாருமே. த ஆர்டர் மஸ்ட் பி ஒபைடு எட் ஹூ இன் ஆல் ஷைனிங் குட் மேக் எ ரோப் ஆஃப் ஆஷஸ். அந்த எல்லாருமே நான் கொடுக்குற ஆர்டருக்கு ஒபே பண்ணும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஷைனிங் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற யார் சாம்பல் கயிறு தயாரிக்க முடியுமா, யார் தயாரிக்க முடியும். ஒன் நைட் த கிரேட் டிஸ்ட்ரெஸ் தென் சன் விஸ்பர்டு த நியூஸ் டு ஹிஸ் ஹிடன் மதர். அவன் அந்த ஒரு நைட்டில் ரொம்ப ஃபியராக வருத்தமாக அவங்க அம்மாட்ட சொல்கிறான். அந்த மறைச்சி வச்சுருக்காங்கல்ல, அவங்க அம்மாட்ட சொல்கிறான். இந்த நியூஸ் மெதுவாக அப்படியே, விஸ்பர்னால் லோ சவுண்டுன்னு அர்த்தம், விஸ்பர்டுனா லோ சவுண்டுன்னு சொல்கிறான். மறைச்சி வச்சுருக்கிற அவங்க அம்மாட்ட சொல்கிறான் மெதுவாக. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, வெயிட் பண்ணு. she said I will think. on the second day she told him what to do. அவங்க அம்மா சொன்னாங்க என்னென்னு, அடுத்த நாள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். மேக் ரோப் ஆஃப் ட்விஸ்டட் straw she said.
அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது முறுக்க மேக் ரோப் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரானா வைக்கோல்னு அர்த்தம். அதை வச்சு முறுக்கி கயிறு செஞ்சுக்க. she said, then stretch it upon a row of flat stones and burn it on the windless night. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த காற்றே இல்லாத நைட்டில் வந்து அதை வந்து பேர்ன் பண்ணு, தீயில போடு, சுடு. அதுக்கப்புறம் he called the people together and did as she said, and when the blast died down, அது மாதிரி அவன் வந்து மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா வர சொன்னான். அவன் சொன்ன மாதிரி செஞ்சாங்க. ஆனால் அதாவது ரொம்ப தேர் upon the stones with every twist and fiber showing. அது என்ன ஆகுது, அனல் அணைஞ்ச போது கூட அந்த கற்கள் இருக்கிற தீ வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது, சாம்பல் கயிறு உருவாகி இருந்தது. ஒவ்வொரு வந்து பர்ஃபெக்ட்லி லே ஏ ரோப் ஆஃப் ஆசஸ். ஒவ்வொன்றும் அது அப்படியே ஃபுல்லாக மெருகேறுதும்பாங்களா, அது மாதிரி அது எல்லாமே எரிஞ்சு எப்படி இருக்குது, அந்த வந்து ஒரு கிரே கலரில் இருக்கிற ரோப் மாதிரி கிளியராக காட்டுது. The governor was pleased at the wit of the youth and praised greatly, but he demanded to know where he had obtained his wisdom. அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, இந்த இளைஞனோட புத்தியை வச்சு கூர்மை கண்டுபிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவனை வந்து ரொம்பவுமே ப்ளஸ் பண்ணுறாரு, பாராட்டுறாரு. டு நோ வேர் ஹீ ஹேடு அப்டைன்டு ஹிஸ் விஸ்டம். அவன் வந்து சொன்னவொடனே என்ன பண்ணுறாரு, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது அவனுக்கு. அவனோட அறிவை வந்து எங்கேருந்து நீ வாங்கின அப்படின்னு கேட்டான். அலாஸ் அலாஸ் க்ரைடு த ஃபார்மர், த ட்ரூத் மஸ்ட் பி டோல்டு. அவன் வந்து என்ன சொல்கிறான், அந்த புவர் ஃபார்மரு அவன் வந்து அழுதுகிட்டே ஐயோ ஐயோ உண்மையை வந்து நம்ம சொல்லிடணும்னு சொல்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான், அண்டு வித் டீப் பவுஸ் அண்டு ரிலேட்டட் ஹிஸ் ஸ்டோரி. த கவர்னர் லிசன்ட் அண்டு தென் மெடிடேட்டட் இன் சைலன்ஸ். அவங்க என்ன பண்ணுறா அப்படின்னா, உண்மையை சொல்லிடணும்னு சொன்னவும் ரொம்பவுமே பணிவாக என்ன பண்ணுறான், கவர்னர்கிட்ட தலை வணங்கி அவனோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கவர்னர் வந்து இதை கேட்ட உடனே ரொம்ப வந்து என்ன பண்ணுறாரு, சைலண்ட்டாக இருக்கார். த கவர்னர் லிசன்ட் அண்ட் மெடிடேட்டட் இன் சைலன்ஸ். அமைதியாக வந்து அதை கவனிக்கிறார். ஃபைனலி ஹீ லிஃப்டட் ஹிஸ் ஹெட். கடைசியாக என்ன பண்ணுறாரு, அவரோட தலையை மேலே தூக்குறாரு. ஷைனிங் நீட்ஸ் மோர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத். இந்த ஷைனிங் மாநிலத்துக்கு, இந்த ஸ்டேட்டுக்கே வந்து இளைஞரோட வலிமையை விட உயர்ந்தது நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸோடவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ செட் கிரேவ்லி, தட் ஐ ஷுட் ஹாவ் ஃபர்காட்டன் த வெல் நோன் சேயிங். அதை வந்து தெரிஞ்சு நல்லா அறிஞ்சு தான் வந்து இந்த வயசானவங்களோட முதுமொழியை வந்து மறந்துட்டேன். அதாவது த க்ரௌன் ஆஃப் ஸ்னோ தேர் கம்த் விஸ்டம். மூத்தோர் சொல்கிறத, அந்த பெரியவங்க சொல்கிறத வந்து நம்ம எப்போவுமே கேட்கணும். பெரியவங்களை வந்து அந்த கொடுமையான நிலைமைக்கு யாரும் தள்ளக்கூடாது. தட் வெரி ஹவர் த க்ரூயல் லா வாஸ் அபாலிஷ்டு. அவன் என்ன சொல்கிறான், கரெக்டாக வந்து இந்த க்ரூயல்னால் கொடூரமான, இந்த கொடூரமான சட்டத்திலேருந்து நான் மறுபடியும் அதை பின்வாங்கிக்கிறேன், வெகு தொலைவுக்கு போயிடுறேன். அந்த பழக்கத்தை வந்து என்ன பண்ணிடுறேன், நான் வந்து மாற்றிடுறேன். அது வெறும் கதையாக மட்டுமே இருக்கட்டும். ஒன்லி லெஜண்ட் ரிமைன். அந்த கதையாக மட்டுமே அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கவர்னர் வந்து இது மாதிரி கொடூரமான ஆட்சி செஞ்சிட்ருக்கிறப்ப இவங்க அம்மாவை காப்பாற்றணுங்கிற மோட்டிவில் அவங்க அம்மாவுக்கு தேவையான திங்ஸு ப்ளஸ் அவங்க அம்மா வந்து கூன் விழுந்தவங்க, அவங்கள கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறா, ஒரு மலை உச்சியில் கொண்டு போய் அவங்கள சேஃபாக பாதுகாப்பாக வச்சுருக்கிறான். கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணுறா, எல்லாருமே கயிறு கொண்டு வரணும்னு அந்த கவர்னர் சொன்னதுக்காக அவங்க அம்மா சொன்னதை செஞ்சு இது எல்லாத்தையும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற, அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாத்துட்டையும் சொல்லி, இது மாதிரி பிரில்லியண்ட்டான பீப்புள்ஸ் தான், இது மாதிரி யூத்ஸ் தான் நம்ம கண்ட்ரிக்கு தேவைன்னு சொல்லிட்டு
இது எப்படி உனக்கு இந்த அறிவு வந்ததுன்னு கேட்டோன்னே என்னோடய பேரண்ட் இருந்துதான், என் மம்மிட்டு இருந்துதான்னு சொன்னேன், ஏஜ்டு பர்சன் இருந்துதான்னு சொன்னோடனே அந்த மூத்தோர் சொல்ல மறக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட இருந்து தான் எப்போவுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவங்கக்கிட்ட இருந்து தான், அதாவது நம்மளோட பேரண்ட் இருந்து தான் நமக்கு அறிவு வரும். அதுக்கு தான் ஒன்று சொல்லுவாங்க, தாயை போல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்ன பண்ணான் இவன் சொன்னதுக்காக அவன் போட்ட சட்டத்தை என்ன பண்ணிக்குவான், திரும்ப வாபஸ் பண்ணி அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுவான். அபவுட் த ஆத்தர். மேச்சோ பாசோ 1644 to 1694 is one of the most famous poets of Japan. In Japan, many of these poems are seen on monuments and traditional sites. Basho was introduced to the poetry at the young age. He quickly became well known throughout Japan. He made a living as a teacher, but later traveled throughout the country to gain inspiration for his writing. அவர் என்ன மாச்சோ பாசோங்கிறவர் ரொம்ப ஃபேமஸான ரைட்டரு. இவர் எப்போ இருந்தார்னா 1644 டு 1694 இந்த கேப்பில் இருந்தார். ஜப்பானில் வந்து இவரோட போம்லாம் வந்து, அதாவது மோனோமெண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய தலங்கள்லையும் மோனோமெண்ட்ஸ்னால் நினைவு சின்னங்கள்லையும் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து யங் ஏஜ் பர்சனுக்கு இவரோட போம்ஸ் எல்லாம் ரொம்ப வழிகாட்டுதலாக அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப அவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ரீசனாக என்ன பண்ணாங்கன்னா, ஜப்பான் முழுசும் இவர் வந்து ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் வந்து வாழ்வாதாரத்துக்காக வந்து ஒரு டீச்சர் போஸ்டிங்கில் இருந்தார். ஆனால் வந்து லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சு, அவரோட எழுத்துக்களுக்கு தூண்டுறதுக்காக நாடு ஃபுல்லாகவே, கண்ட்ரி ஃபுல்லாக, ஆல் ஓவர் த கண்ட்ரி ஃபார் ரைட்டிங், அவருக்கு வந்து அதுதான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், தூண்டுதலாக இருந்துச்சு. இதோட சப்ளிமெண்ட்ரி ஃபுல்லாகுதுமா. நெக்ஸ்ட் இருக்கிறது மீனிங்ஸுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா, ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் பிலோ த கரெக்ட் சீக்வன்ஸ். இதில் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே வந்து கலைஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்ட் ஆர்டரில் ரைட் பண்ணணும். தென் பி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் 1 or 2 சென்டென்ஸ். இது வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் எத்தனை இருக்குது, 10 கொஷின்ஸ் இருக்குது. தென் பேராகிராஃப் ரைட்டிங்கு. டி பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை த கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ். சூஸ் த அப்ராப்ரியேட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதோட நமக்கு 4 லெசன்ஸு கம்ப்ளீட் ஆகுது. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். நான் ஆன்சர் சீட்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மெமரி பண்ணிவிட்டு 12 o'clock மேலே தான் வந்து நீங்கள் ஹோம் டெஸ்ட் எழுதணும். நான் எந்தெந்த பேட்டர்னுங்கிறத வந்து நான் டிக் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே, பை, தேங்க்யூ.